நான் குடிக்கிற ட்ரை ஃப்ரூட் ஷேக் பற்றி எப்படி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை விட அதிகமான டவுட்ஸ் நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பிளெண்டர் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இட் இஸ் ஆஃப் சம் யூஸ் டு யூ. நான் யூஸ் பண்ணுற பிளெண்டரோட பிராண்ட் நேம் ஃபார்பர் வேர். இந்த பிளெண்டர் இந்தியாவில் வாங்கினது இல்லை, என் தம்பி யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. காம்பாக்டா இடம் அடைக்காம புல்லட் பிளெண்டர் வேணும்னு கேட்டிருந்தேன். என் தம்பியும் அதே மாதிரி கரெக்டாக வாங்கிட்டு வந்தாரு. இந்த செட்டில் என்னெல்லாம் வரும்னு முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டர், பிளேடு இருக்கிற பேஸ் ஒன்று, ரெண்டு சின்ன 2 பெருசுன்னு 4 மிக்சர் ஜார்ஸ், 2 பிளாக் ரிங்ஸ், 2 மூடிகள். நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஜார்ல பிளெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஜார்ல இருந்தே குடிக்கிறீங்களேன்னு. இந்த ஜார்ஸ்க்கு டியூவல் பர்பஸ் உண்டு. பிளெண்ட் பண்ண அப்புறம் பிளேட் பேஸ் எடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி நீங்க ஆபீஸ்க்கோ ஜிம்க்கோ எடுத்துட்டு போயிடலாம். நான் எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போகிறது இல்ல, அதனால அப்படியே ஜார்ல இருந்து குடிக்கிறேன். ஆக்சுவலி அந்த பிளாக் ரிங்ஸ் போட்டுட்டோம்னா இது ஒரு டம்ளர் மாதிரி தான். அப்படியே அந்த டம்ளரோட இன்கிரீடியன்ஸ் நீங்க குடிக்கலாம். அந்த ரிங்க வேற கழுவணும் காய வைக்கணும்னு நான் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அப்படியே ஜார்ல இருந்து குடிச்சிடுவேன். அவ்வளவுதான் விஷயம். இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிளெண்டர் மாதிரி ஓடும்போது பக்கத்திலேயே நின்று பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அது பாட்டுக்கு சேஃபா ரன் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ்னா மோட்டர் தவிர எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் பிளாஸ்டிக் தான். ஒரு சின்ன ஜாரை மட்டும் தான் நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். சோ அது கலரே மாறி போச்சு. 4 ஜார்ஸ்லயும் மேக்ஸ்னு ஒரு கோடு போட்டு இருக்கும். அந்த லெவலுக்கு மேல இன்கிரீடியன்ஸ் சேர்க்க கூடாது. இந்த பிளெண்டரை தம்பி வாங்கிட்டு வந்தாரு என்கிற ஒரே ரீசனுக்காக தான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ட்ரை ஃப்ரூட் ஷேக்காக மட்டும் தான். வேற யாராவது கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்பயோ ஹைபர்னேஷனுக்கு போயிருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடர்ஸ்லாம் இதுல சரியா அறப்படாது. அதுக்கெல்லாம் என்னோட பிரீத்தியை தான் நான் நம்புவேனே தவிர இந்த பிளெண்டரே இல்ல. ட்ரை ஃப்ரூட் ஷேக் ஒன்னும் பாதியமா அறப்படும். நட்ஸ் அப்பப்போ வாயில தட்டுப்படும். அது குடிக்க நல்லா இருக்கும். அதனால இதை யூஸ் பண்றேன். எப்போதுமே ஒரே ஸ்பீட்ல தான் ஓடும். 1 2 3 இதுக்கு கிடையாது. இந்த பிளெண்டரை யூஎஸ்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி நான் ஆக்சுவலி செம்ம மொக்க வாங்கினேன். காம்பாக்டா இடம் அடைக்காம இருக்கணும்னு நினைச்சு சொல்லி கடைசியில அது அப்படி ஆகல. ஏன்னா இந்த விஷயத்தினால தான். இந்த ஃபார்பர் வேர் பிளெண்டரோட பிளக் பாத்தீங்கன்னா இது யூஎஸ்ல யூஸ் பண்ற டைப் பி வகை பின் கொண்டது. மேல ஒரு ரவுண்ட் பிளேட் அண்ட் கீழே 2 பிளாட் பிளேட்ஸ் இருக்கும். இந்த 3 pronged எலக்ட்ரிக்கல் பவர் பிளக் நம்மளோட இந்தியன் பவர் சாக்கெட்ஸ்குள்ள போகாது. அது முதல் பிரச்சனை. அப்படியே 3 பின் அடாப்டர் யூஸ் பண்ணாலும் இது 120 வோல்ட் பிளெண்டர். இதை கொண்டு வந்து இந்தியாவோட 240 வோல்ட்ஸ் பவர் சாக்கெட்ல இன்சர்ட் பண்ணி ரன் பண்ணா அந்த அப்ளையன்ஸ் இம்மிடியேட்டா பர்ன் ஆகிடும். சோ இந்த பிளெண்டரை ஆபரேட் பண்ண கம்பல்சரியா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். சோ இடம் அடைக்க கூடாது என்கிற என்னோட குறிக்கோள் அடி வாங்கிடுச்சு. ஏன்னா ஒரு பிளெண்டர் ஆபரேட் பண்ண இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரோட உதவி எனக்கு கண்டிப்பா தேவை. ஐடியலா 400 வாட்ஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணனும். ஆனா நான் யூஸ் பண்றது 250 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சோ ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஓட்ட முடியாது. ஷார்ட்டா 1 மினிட் பர்ஸ்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ ஃபார் சோ குட். ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பை.